ஸ்பார்க்கியின் தினம் வேடிக்கை நிறைந்த ஒரு நாள். ஒரு பிரகாசமான காலை பொழுதில் தங்க நிற சூரியன் மலைகளின் மேல் எட்டி பார்க்கும்போது ஸ்பார்க்கி நாய் தனது வாலை நீட்டி ஒரு நாள் சாகசத்திற்கு தயாராக இருந்தது. சூரியனின் சூடான கதிர்கள் புல்வெளியே மென்மையான ஒளியால் நிரப்பின. ஸ்பார்க்கியின் இதயத்தில் மகிழ்ச்சியின் தீப்பொறியை பற்ற வைத்தன. இன்று ஒரு சிறப்பு நாள், வேடிக்கை மற்றும் நட்புக்கான நாள். ஸ்பார்க்கி தனது நண்பர்களைச் சந்திக்க ஆர்வமாக தனது வசதியான நாய் கூடத்திலிருந்து வெளியே வந்தார். முதலில் விளையாட்டுத்தனமான பன்னி தோட்டத்தைச் சுற்றி துள்ளிக் கொண்டிருப்பதைக் கண்டார். காலை வணக்கம் பென்னி, ஸ்பார்க்கி உற்சாகத்தால் நிறைந்த குரலில் கூப்பிட்டார். நீங்கள் ஆராயத் தயாரா? நிச்சயமாக. சில மறைக்கப்பட்ட புதையல்களைக் கண்டுபிடிப்போம், பென்னி பதிலளித்தார். அவரது மூக்கு எதிர்பார்ப்புடன் துடித்தது. அவர்கள் பசுமையான புல்வெளியில் நுழைந்தபோது ஏகோன்களை சேகரிப்பதில் மும்முரமாக இருந்த ஆர்வமுள்ள அனில் சாமி விரைவில் அவர்களுடன் சேர்ந்தார். ஏய் நண்பர்களே, இன்னைக்கு என்ன திட்டம்? சாமி அவரது பஞ்சு போன்ற வாலை முன்னும் பின்னுமாக அசைத்து கேட்டார். நாங்கள் ஒரு சாகச பயணம் மேற்கொள்கிறோம், ஸ்பார்க்கி கூச்சலிட்டார். காடுகளில் என்ன கண்டுபிடிக்க முடியும் என்று பார்ப்போம். அதனுடன் மூவரும் புறப்பட்டனர். அவர்களின் சிரிப்பு மரங்களின் ஊடே எதிரொலித்தது. அவர்கள் உயரமான புல்வெளிகளுக்கு இடையில் ஒளிந்து விளையாடி பெரிய ஓக் மரத்திற்கு ஒருவருக்கொருவர் ஓடிச் சென்று தங்களுக்கு பிடித்த சாகசங்களைப் பற்றிய கதைகளைப் பகிர்ந்து கொண்டனர். காற்று காட்டுப்பூக்களின் இனிமையான வாசனையால் நிரம்பியிருந்தது. புல்வெளியின் ஒவ்வொரு மூலையிலும் இயற்கையின் ரகசியங்களை கிசுகிசுப்பது போல் தோன்றியது. அவர்கள் காட்டின் விளிம்பை அடைந்ததும் ஒரு கிளையில் அமர்ந்திருந்த தனது பெரிய ஆர்வமுள்ள கண்களால் அவற்றை பார்த்து கொண்டிருந்த ஒலிவியா என்ற ஞான ஆந்தையைக் கண்டார்கள். வணக்கம் நண்பர்களே, உலகின் என் பகுதிக்கு உங்களை எது கொண்டு வருகிறது? அவள் கூச்சலிட்டாள். நாங்கள் ஒரு சாகச பயணம் மேற்கொள்கிறோம், ஸ்பார்க்கி பதிலளித்தார். அவரது வால் ஆவேசமாக அசைந்தது. நீங்கள் எங்களுடன் சேர விரும்புகிறீர்களா? ஒலிவியா சிரித்தார். அவளுடைய இறகுகள் மென்மையான காற்றில் அசைந்தன. நிச்சயமாக. மறைந்திருக்கும் புதையல்களைக் கண்டுபிடிக்க சிறந்த இடங்கள் எனக்குத் தெரியும். என்னை பின்தொடருங்கள். ஒலிவியா வழிநடத்தியபடி அவர்கள் காட்டுக்குள் ஆழமாகச் சென்றனர். அவர்கள் மின்னும் நீரோடைகள், வண்ணமயமான பூக்கள் மற்றும் அமைதியாக மேயும் மான் குடும்பத்தைக் கூட கண்டுபிடித்தனர். ஒலிவியாவிடமிருந்து இயற்கையின் அழகைப் பற்றி அவர்கள் கற்றுக்கொண்ட ஒவ்வொரு கணமும் ஆச்சரியத்தாலும் பிரமிப்பாலும் நிறைந்தது. சூரியன் மறையத் தொடங்கியதும் நிலப்பரப்பின் மீது ஒரு சூடான ஆரஞ்சு ஒளியை வீசியதும் ஸ்பார்க்கி, பென்னி, சாமி மற்றும் ஒலிவியா ஒன்றாகக் கூடினர். இன்று அற்புதமாக இருந்தது, ஸ்பார்க்கி கூறினார். அவரது இதயம் மகிழ்ச்சியால் நிறைந்தது. நாங்கள் சிரித்தோம், ஆராய்ந்தோம், அற்புதமான நினைவுகளை உருவாக்கினோம். பென்னி சம்மதத்துடன் தலையசைத்தார். எங்கள் அடுத்த சாகசத்திற்காக நான் காத்திருக்க முடியாது. ஒலிவியா தெரிந்தே சிரித்தார். உங்கள் பக்கத்தில் நண்பர்கள் இருக்கும் வரை ஒவ்வொரு நாளும் புதிய சாகசங்களின் வாக்குறுதியைக் கொண்டுள்ளது. அதனுடன் 4 நண்பர்களும் வீடு திரும்பினார்கள். அவர்களின் இதயங்கள் மகிழ்ச்சியால் நிரம்பி வழிந்தன. நாளை அவர்களுக்கு காத்திருக்கும் சாகசங்களைப் பற்றி கனவு காணத் தயாராக இருந்தனர். எனவே ஸ்பார்க்கியின் வேடிக்கை நிறைந்த நாள் முடிவுக்கு வந்தது. ஆனால் நட்பு மற்றும் சாகசத்தின் உணர்வு அவர்களின் இதயங்களில் எப்போதும் பிரகாசமாக பிரகாசிக்கும்.